இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளாஷ் ஆன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேரிஸ் பிரிசன் எஸ்கேப் அப்படின்ற ஒரு இதுதான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, வெளியே ஒரு தடி தாண்டவன் நின்றுனால அவனோட ஜெயிலுங்க இது. இந்த ஜெயிலை விட்டு நம்ம ஒரு ஹெலிகாப்டர் கிட்ட போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அதுதான் ஒன்று. சரி, ஓகே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு ப்ரீக்வல் பண்ணியிருக்கோம், அதை விளாண்டேன். இது இன்னொரு வெர்ஷன் இதோடது. இது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இதுவே கோல்டு வெர்ஷன் இருந்தாங்க, அதுதான் இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன். இதான் இந்த பட்டன் இருக்குல்ல, இதை அழுத்துனா இந்த கேஜெலாம் வந்துடுங்க. அப்படியே நம்ம இந்த பக்கமாக போகணும். ஏன் கோல்டு வெர்ஷன் சொன்னோன்னா, இங்கே பார்த்தீங்களா எல்லாம் கோல்டாக இருக்குது, அதான் கோல்டு வெர்ஷன். காமெடி என்னது இது சொன்னானே, ருக்கு ஜெயாவா? டேய் என்னடா ருக்கு ஜெயா எஃப்எஃப்ன்ட்டு, நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க. இரு சாப்பிட்டுலாம் மகேஷ் வாங்கடா டீ அப்பாடா. ஏன்னா நம்மளை ஒன்றுமே பண்ணல, பன்றைக்கு நன்றி சொல்லி அப்படிதான். சரி, இந்த பட்டன் அழுத்துறோம். ஐயோ தொலைத்துறானே கைஸ். அவன் நடக்கிற சத்தத்தை பாருங்களா, சக் 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 சக்னு வந்துட்டே இருப்பான். ஏன்னே தெரில, அவ்வளோ சாப்பிட்றியாடா, சாப்பிட்டு தடி மாடு மாதிரி வந்திருக்க. யாரை பிடிக்கணும்னு விவஸ்தை இல்லையாடா? ஆனால் அவன் ரன்னிங் ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க, எப்படின்னே தெரில. இது வேறு இல்லாமல் அவனுக்கு 2 அண்ணனுங்க வேறு இருக்கானுங்களாம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் கீழே வந்துருப்பேன் பைப் விட்டு. சரி, இப்போ இந்த இதில் இறங்கிட்டு இந்த கேட் ஓப்பன் த டோர் அப்படிதான் சொல்லிவிட்டு, இங்கே ஏதோ ஷவில் காமிக்குது. மண்வெட்டி. இதை தோற ஐயோ தோற இது தோற. இங்கே இருக்கு தோண்டே கைஸ். இப்போ தான் உங்கள் எல்லோருக்குமே இன்னொரு தம்பியை காட்டலான்னு இருக்கேன். சொல்லுங்க, வருவான் அப்போ நான் சொல்கிறேன். அவன் எவன்? யாரா அவன்? கைஸ், அங்கே பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தர் உருளைக்கிழங்கு மாதிரி அங்கே நின்று இருக்கான். உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கிட்ட என்ன எஸ்கேப் ஆகணும், கல் மாதிரியே சொல்லிவிட்டு இங்கே நிற்கணும். அது போயிடுச்சா சார், ஓடுறா தம்பி ஓடு நிற்காம ஓடு ஓடிச்சு. அவ்வளோதான். இருங்க, ஏதாவது ஒன்று பைத்தியக்காரத்தனமாக ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணலாம். இது கரெக்டாக கல் வரும்போது நம்ம உள்ளே போகணும். அப்படியே ப்ரோ பிளேயர் மாதிரி வந்துடணும். என்ன சொல்கிறது எனக்கு, இவன் தான் கைஸ் இன்னொரு தம்பி. பக்கெட்டை கவுத்து மண்டக்கில் சொறி வச்சுருக்கான் பாருங்க, அவன் தான் அது. இப்போ இந்த ரூமுக்குள்ளே போனோம், போயிட்டு இங்கே ஒரு வீல் இருக்கு பாருங்க, இதை எடுத்துட்டு ஐயோ பக்கெட் மண்டை பின்னாடியே வந்துன்னு இருக்கான். காப்பாற்றுங்க யாராவது காப்பாற்றுங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் பார்த்து தாங்க போனோம். ஏன்னா செத்து தான் திரும்ப அந்த தம்பிக்கிட்ட இருந்தால் ஓடி வரணும். ஓடுற கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாச்சு. ஓடனோடனே இங்கே வந்துட்டு இந்த கை மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளை வந்துட்டு வழி காட்டுறதுக்கு. அந்த கை மாதிரி இப்போ வந்துச்சு, அதெல்லாம் தான் பட்டன்ஸ். ஐயோ இதுவா, இது கொஞ்சம் பார்த்து தாங்க இது பண்ணணும். உங்களுக்கு வேணா காமி. ஆனால் இது விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லெவலில் விளாடும்போது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் இந்த எல்லோ கலருக்குலாம் அங்கே கரெக்டாக வச்சு குதிக்கணும். நான் இப்போ மட்டும் பிரேக் பண்ணி இதாகும். ஏன்னா எனக்கு அவ்வளோவா இந்த ஜம்பிங் இதில் நான் கொஞ்சம் வீக்கு, அதனால தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இதாக இருக்கும். இது இங்கே பாருங்க ஜம்பிங். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன ஆயிருக்கும்ல. ஐயோ ஏப்பம் வேறு விட்றான், இந்த சத்தத்தை வேறு கேட்டுன்னு இருக்கணுமா சொல்லிட்டேன். ஏறி மேலே ஏறுன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. ஏறினோடனே இங்கே ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ளே போனோன்னே ரெஜின் இந்த லேடரை வந்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு வரவா? அட பாவீங்களா, இது கூட வாடான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே ட்ராப் பண்ணிடணும். கரெக்டாக ட்ராப் பண்ணணும் கைஸ், இல்லைனா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான்.
ரைட்டர் ட்ராப் அப்படி போடு. ஐயோ ஏறு ஏறு. இல்லை ப்ரோ பிளேயருங்க இப்போ. ஐயோ மொக்க வாங்கிட்டேனே. சரி 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 ஒன்றும் இல்லை ஏறிடலாம். எப்படி ஏறியாச்சுல. நாங்கள்லாம் யார் ப்ரோ பிளேயர்னு ஒரு நாடு இருக்குங்க. அந்த நாட்டில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ப்ரோ பிளேயர் நாட்டில் நானும் ஒருத்தன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நானே சொல்லி தெரிவேன். அதுதான் டேலண்ட், வெரி டேலண்டட் பர்சன். சரி. ஐயோ என்னடா திடீர்னு காட்டில் பார்க்க க்ளோஸ் த வால்வ்ஸ். இந்த வீல் மாதிரி இருக்குது பாருங்க. அந்த புகையில போனால் நம்ம காலி. இந்த இதில் வந்து பார்த்து போகணும். எடு 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 எடு. இந்த 2 மூடிடுச்சாங்க. கடைசியில் மட்டும் ஒன்று இங்கே போகணும். மெதுவாக போகணும். மெதுவாக இப்போ இங்கேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கீழே வந்துட்டு திரும்ப வரணும். அது ஒரு பெரிய வேலை. கைஸ் ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னா, ஐயோ அடப்பாவீங்களா. சரி பரவாயில்ல. கைஸ் ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னா, கொஞ்சம் லைட்டாக கோல்டு பிடிச்சிச்சு. அதான் இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோ போட வந்துட்டேன். பிகாஸ் யூ கைஸ் ஆர் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா வளர்க்குறீங்க நீங்கள் யூடியூப்பில். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி. அந்த ஒரு மித்து கூட இருக்காங்க, ஒரு ஃபேக்ட். ஐயோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலர் அழுத்துட்டிங்கன்னா கிரே கலரில் ஆகிடும் தெரியுமா? யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அழுத்திட்டு பாருங்கள். அடுத்து அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை கூட அடிச்சு விட்ருங்க. ஏன்னா அதை அடித்தா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அப்படியே துடைன்னு வந்துடும். சரி ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ அந்த சேலஞ்சிங்கான இதுலேருந்து வந்தாச்சு. இப்போ எங்கே கூட்டு போவானுங்களோ. ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமா. பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை. இப்பாடா ஏற்கனவே ஃபஸ்ட் டைலே வந்துட்டோங்க. இங்கேருந்தீங்க. ஐயோ காலியாகிக்கிட்டே இருக்கிறேனே. போ நிற்காம போ. ஐயோ கைஸ் எல்லாம் நான் ஒன்று பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுற கொஞ்சம் நான் இங்கேருந்து கட் பண்ணிட்டே. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை எப்படியாச்சும் முடிச்சிடணும். பார்த்து போடா தம்பி. கீழே வந்த எலும்புதாப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ இங்கே வேறையா. பார்த்து போ. அப்பாடா எப்படியோ இந்த பாவப்பட்ட பிள்ளையே எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கீங்க. சரி ஓகே. அப்புறம் கைஸ் ஒன்று கேட்க மறந்துட்டேன். ஐபிஎல் ஆக்ஷன்லாம் ஆரம்பித்து எல்லா டீமும் செட்டு. நெக்ஸ்ட் ஐபிஎல் தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லாருமே எந்தெந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். 2 டீமாக இருந்தால் ஓகே, 3 டீமாக இருந்தால் ஓகே, ஒரு டீமாக இருந்தாலும் ஓகே. நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா 3 டீமுக்கு தான் சப்போர்ட்டு. எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி. அதுக்கு நம்ம மற்ற டீம்ஸ்லாம் நான் குறைச்சி எடை போடல. மற்ற டீம்ஸ்லாம் கூட ரொம்பவே நல்ல டீம்ஸ் தான். அதனால் ஃபேன் ஃபைட்ஸு வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஐபிஎல் பார்க்கணுமா, அந்த வைப்பில் இது பண்ணோமான்னு இருக்கணும். ஓகேவா? சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிஃபீட் கேரி த ஷெஃப். இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். இவன் தான் அந்த இன்னொரு தம்பி பக்கெட் மண்டை இருந்தால இவன் தான் பெத்த அண்ணான்வாங்க. எனக்கு பெரிய அண்ணா. அதாவது என்னது ஃபுட்டு ஜூக்காவா? என்னடா இது கொட்டாட்ட மாதிரி இது இருக்கே. சரி ஓகே. அடி எப்படியோ வச்சாச்சுங்க. இந்த கன்று நல்லா இருக்குது, நானே வச்சுக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக சுட மாட்டேங்குது, நம்ம தான் சுடணும். அதான் ஒரே ஒன்று. சரி ஓகே. என்னது இது? ஐயோ டே இந்த ரேம்ப்பா சங்கு சக்கரம் மாதிரி சுற்றினு இருக்கேன். ஐயோ அப்பாடா. இப்போ நம்ம கரெக்டாக மேலே ஏறிடணும். ஏறு மலை ஏறுன்னு ஏறியாச்சு. எக்ஸிட்
சொல்லிட்டே தவிர இப்போ என்ன பண்ணணும், அப்படியே இந்த லேசர்ஸ் கிட்டன்லாம் எஸ்கேப் ஆகணும். இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஏன்னா நம்மலாம் ட்ராப்பர்லாம் விளையாடிருக்கோம். ரோப்ளக்ஸில் யாருக்கெல்லாம் ட்ராப்பர் தெரியும்னு ஐநோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ராப்பர் தெரியாதவங்க நிறைய ஐயோ ஈஸின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே ஏறணும். ஸ்லோவாக ஐயோ சமசக்கர மாதிரி சுற்றுறேன். அடப்பாவி, எனக்கு இல்லைன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் லக்காக கிடைக்கும். அதனால தான் ஜூம் அவுட் பண்ணி வச்சிட்டேன். ஐயோப்பா, கடைசி இது எப்படியாவது தப்பிச்சிரு. இப்படிக்கா அப்பாடா, இப்படி தப்பிச்சாச்சு. அம்மா தாடி சொல்லிட்டு திரும்ப ஜூம் இன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்னது, மேலே வந்துட்டு ஏதோ கட்டை மாதிரி இருக்கும்ல, அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு நம்ம ஏறி தவந்து போகணும். அதுதான். சரி ஓகே போட்டுடலாம் சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டுட்டு ஏறின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. எடி. ஆக்சுவலி இது 3 கொடுத்தானுங்க, ஆனால் நம்ம 2 யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம ப்ரோ பிளேயரில் அப்படி தான் கைஸ் அப்படின்னு நான் மட்டும் சொல்லி தெரிய வேண்டியதா, வேறு வழி. கைஸ் நான் சொல்கிறேன். கைஸ் அவன் லைஃப் போக மாட்டேங்குது. லைஃபை போக மாட்டேங்குது. ஐயோ கிட்ட வர வராங்க. ஓடு பேக்கில் போட்டு கையை சொல்லணுமா? இந்த மாதிரிலாம் சுற்றிங்கன்னா நல்லா இருக்கும்டா. இவங்க மட்டும் கட்டிங்க, எனக்கு மட்டும் இந்த சாப்பாடு கண்ணை வச்சு அச்சு இருக்கணுமாடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அப்பாடா, இது மேலே 3 தம்பிங்களையும் வெட்டியாச்சு. க்ளோஸ் பண்ணியாச்சு. சொல்லிட்டு இங்கே ஏதோ இருக்குது. வேனு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேனு வாங்க ஓட்டிகிட்டு போங்க. ஐயோ ட்ரிஃப்டா என்ன கைஸ், தொட்டதுக்கே அந்த கேட்லாம் அப்படி போய் வந்துச்சு. இப்படி இருந்தால் இது ஜெயிலுன்னு சொல்கிறதா இல்லைனா மளிகை சாமா கடை கேட்டுன்னு சொல்கிறதான்னு எனக்கே தெரியலை. சரி ஓகே, ஏதோ பெட்ரோல் பங்க் மாதிரி கண்டுக்கு தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு போவோம். என்னது கைஸ் இது? நம்ம வேணா இங்கே போய் நிறுத்திடுவோம் வண்டியை. இதுவாக வந்து நிறுத்து. என்னதான் அங்கே ஏதோ போடணுமா? இங்கே என்ன போடணும்? யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பொருள் வேணுங்க. இந்த கேட்டுக்குள்ளே ஏதோ இருக்குது. நம்ம வேணால் என்ன பண்ணலாம், வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஒரே முட்டு கேலி ஏறும் பண்ணலாமான்ற மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க வண்டி எடுத்து கைஸ் என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல கைஸ். இந்த வண்டி என்ன கைஸ், என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல. ஐயோ இந்த வண்டிக்கு என்னாச்சு? ஐயோ சங்கு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்குது. சரி நிறுத்து. நிறுது. ஆடா இது நிற்கிற மாதிரியே தெரில கைஸ். என்ன வண்டி வருது? இருங்க நான் ஃபஸ்ட்டு போய் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கிறேன். கைஸ் எப்படியோ அந்த இது கிடச்சிருச்சு. அவ்வளோ நேரமாக தேடினே இருந்தேன், இப்போ தான் கிடச்சிச்சு. சரிங்க போடு. கரெக்டாக இருக்கும். இந்த டயர் கீரை எதாவது எடுக்க முடியுமா? எதுவும் எடுக்கணும். இந்த டப்பா திரும்பவும் எதாவது யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே போயிட்டு நமக்கு எட்டலைன்னா இந்த இது தான் யூஸ் ஆகும். இந்த எதுவும் எடுத்துச்சோம். என்ன கைஸ் இதை எடுத்துன்னு போனால் லேட்ரு பாட்டுனாவது. சரி விடு. நம்ம பாட்டுக்கு ஏறுவோம். ஏறி இங்கேருந்து ஏறு ஒரு ஜம்ப்பு. அப்படியே இங்கே லேடர் பிடிச்சி மேலே ஏறின்னு ஏறிக்கொண்டே இருக்கிறோம். ஹெலிகாப்டர் கைஸ், ஹெலிகாப்டரில் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். லெட்ஸ் கோ. ஒரு தடவை ஷூட் பண்ணிடுவோம். ஓடு செம்மையான எஸ்கேப். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது பேரி ப்ரெசென்ட்ரன்னு எப்படி எஸ்கேப் பண்ணணுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் நீங்களும் போய் எஸ்கேப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அண்டில் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரணுன்னா பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க.
ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபாய், see you. நன்றி நன்றி.